என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி சாதாரணமல்ல. இது ஒரு தெய்வீக அழைப்பு. இன்று கர்த்தர் உன்னிடம் சொல்லுகிறார். இந்த அதிசயத்தை காண நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது உனக்கானது. இதை யாரிடமும் சொல்லாதே, இது உன் ரகசிய ஆசீர்வாதம். இந்த செய்தியை முழுவதும் கேள். இது உன் வாழ்க்கையை மாற்றும் நேரம். என் பிள்ளையே, நீ சாதாரணமானவன் அல்ல. நீ பலருள் ஒருவன் அல்ல. நான் உன்னை தனியாக பார்த்தேன். உன் கண்ணீரை கவனித்தேன். உன் அமைதியான ஜெபங்களை கேட்டேன். நீ ஒதுக்கப்பட்டாய். நீ தவறாக புரிந்துகொள்ளப்பட்டாய். ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இன்று முதல் நீ பார்க்க போகும் அதிசயம். உன் விசுவாசத்திற்கான பதில். அப்பா, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று நான் நம்புகிறேன். என் கண்களை திறந்து உமது அதிசயத்தை காணச் செய். குடும்பத்தில் அதிசயம். நீ உன் குடும்பத்திற்காக அழுத நாட்கள் நினைவிருக்கிறதா? அந்த கண்ணீர் வீணாகவில்லை. உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை உடையும். பேசாதவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். சண்டை இருந்த இடத்தில் சமாதானம் வரும். இது சாதாரண மாற்றம் அல்ல. இது அதிசயம். ஆனால் நினைவில் கொள். இதை எல்லோரிடமும் அறிவிக்க வேண்டாம். சில ஆசீர்வாதங்கள் அமைதியில் வளர்கின்றன. கர்த்தாவே, என் வீட்டில் உமது கையெழுத்து இருக்கட்டும். என் குடும்பத்தில் மறைமுக அதிசயம் நடக்கட்டும். என் பிள்ளையே, நீயே கூட எதிர்பார்க்காத ஒரு வாயில் திறக்கும். நீ காத்திருந்த பதவி. நீ எதிர்பார்த்த வருமானம். நீ நினைக்காத உதவி. அனைத்தும் ஒரே நேரத்தில் வரலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அதை எல்லோரிடமும் சொல்லாதே. அதிசயத்தை பாதுகாத்துக் கொள். அப்பா, மறைந்திருந்த கதவுகளை திறக்கவும். எதிர்பாராத வருமானத்தை அனுப்பு. நீ நீண்ட நாட்களாக ஒரு வலியுடன் இருக்கிறாய். மருத்துவர் சொல்லிய வார்த்தை உன்னை குலைத்தது. ஆனால் இன்று நான் உன் உடலில் கையை வைக்கிறேன். மெல்ல, அமைதியாக, அறியாமலே உன் உடலில் சுகம் வளரத் தொடங்கும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், எப்படி இது நடந்தது? அது என் செயல். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். என் உடலில் தெய்வீக தொடுதல் இருக்கட்டும். நீ தோல்வியடைந்ததாக நினைத்த அந்த விஷயம் உன் பெரிய சாட்சியாக மாறும். உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன் உயர்வை காண்பார்கள். இன்று நான் அறிவிக்கிறேன், உன் காத்திருப்பு முடிவடைகிறது. அதிசயம் வருகிறதே, அமைதியாக வருகிறதே, ஆனால் உறுதியாக வருகிறதே. இப்போது என் குரலை கவனமாக கேள். நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை காக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த அதிசயம் உனக்கானது. அப்பா, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் உமது மறைமுக கிருபையால் சூழ்ந்து கொள். அவர்களின் வாழ்க்கையில் ரகசிய அதிசயங்கள் மலரட்டும். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தும் அடையாளங்கள் தோன்றட்டும். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களை தொடுந்திருந்தால் லைக் செய்யுங்கள். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று காமெண்ட் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஜெப குடும்பத்தில் சேருங்கள். நினைவில் கொள்க, இன்று அதிசயம் ஆரம்பமாகிவிட்டது. அதை அமைதியாக காத்திரு. அது உனக்கானது.